ஆனால் பொறுப்புள்ள அமைச்சர், அதுவும் அறநிலைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர். அவர் இதை பேசுகிறது காணொலியில் பார்க்கும்போது அண்மை காலமாக காங்கிரஸ் தாவேகாவோடு செல்வதற்கான முயற்சி ஈடுபடுவதாக விஜய் பேசுகிற கூட்டங்களில் பாஜக கொள்கை எதிரி சொல்லிட்டார், திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிட்டார். ஒரு முறை அதிமுக கூட ஒரு முறை விமர்சித்துட்டார். ஆனால் அவர் விமர்சிக்காத ஒரே கட்சி என்ன? காங்கிரஸ். அப்போ என்ன கணக்கு? திமுகவும் காங்கிரஸும் இருக்க கூட்டணிங்கிறது அவங்களுக்கு டெல்லியில் யூஸ் ஆகுது இல்லை. இப்போ அது உடைபடும் நினைக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கே சான்சஸ் குறைவுன்ற. ஏன்னா ராகுல் காந்தியிடம் இந்த போன்ற முரண்பாடுகள் கொண்டு செல்லப்பட்டன. எனக்கு தெரிந்து திமுகவை சேர்ந்த சில பிரமுகர்கள் பாய் த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் பௌத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா சார். இப்போ அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முக்கியமாக இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுடைய காணொலி ஒன்று ரொம்ப வைரல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பக்தர் யாரையோ பார்த்து அவர் திட்டக்கூடிய மாதிரியான கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அவர் மிரட்டுறாரு, வாங்க போங்க, அதை ஒருமையில் பேசுகிறாரு, வாடா போடாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்களா? நீங்கள் அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த மாதிரி பேசினதை குறித்த உங்களோட ஒப்பீனியன் என்ன? அமைச்சருடைய காணொலியை நான் பார்த்தேன். முழுமையாக என்ன நடந்ததுன்னு தெரியாது, உண்மையை சொல்லணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் எப்போவுமே கூட்டம் வந்தால் பக்தர்கள் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க, மேலே விழுவாங்க, தள்ளுகு முள்ளு எல்லாம் இருக்கும். அங்கே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கணும், ஆலய நிர்வாகிகள் எடுக்கணும், மற்ற ஒழுங்குமுறைகளில் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். ஏதோ வழிபாட்டுக்கு வந்திருக்காங்க, சாமி கும்பிட்டானா போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இது இயல்பாக இருக்குது. இவ்வளோ ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் திருப்பதிக்கு வர்றாங்க, ஏதாவது ஒரு அசம்பவிதம் இருக்கா? ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி, அந்த ஆலயத்தினுடைய கட்டுப்பாட்டை அந்த நிர்வாகமே எடுத்து பண்ணுது. இது ஆலயத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் வரட்டும், அவருக்கு கடவுள் நம்பிக்கை பக்தியெல்லாம் உண்டு, நான் அதை குறை சொல்லலை. வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து சொல்லலாம் இல்லை, கொஞ்சம் பொலைட்டாக, ஏப்பா பார்த்துப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி நடந்துக்க, பார்த்து போங்க, ஏதாவது சொல்லியிருக்கலாம். என்ன பேக்ரவுண்ட் தெரியாது. ஏதோ ஒரு இப்போ பொதுமக்கள் யாரோ ஒருத்தர் சரியாக நடந்துக்கிட்டாரா, என்ன பேசினாரே, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவர் ரியாக்ட் பண்ணும்போது ஏன் அதில் ஒரு வரம்பு மீறி சில பேச்செல்லாம் பேசியிருக்காரு. ஏன் அவரை நம்ம குறை சொல்கிறோம்னா, பொறுப்புள்ள அமைச்சராக இருக்குது. சாதாரண ஆளாக இருந்தால் நான் போனேன் ஏதாவது பேசுகிறேன்னா 2 பேர் எடுத்து சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு அது. ஆனால் பொறுப்புள்ள அமைச்சர், அதுவும் அறநிலைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர், அவர் இதை பேசுகிறது காணொலியில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மாதிரிலாம் அவர் பேசக்கூடாது. இத்தனைக்கு அவர் கடவுள் நம்பிக்கை பக்தியெல்லாம் உண்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் நாகரிகம் கடைப்பிடிக்கணும். தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர் சொல்லியிருக்காங்க, நான் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கும்போது சில கோயில்களுக்கு ரெகுலராக போவேன், அங்கே பக்தர்கள் வந்தால் அந்த இதெல்லாம் கெடுபடியெல்லாம் பண்ணக்கூடாது, பக்தர்களோடு பக்தராக நான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணியிருந்தால் சேகர் பாபு மேலே இருக்கிற மரியாதை இன்னும் அதிகரிக்கும். மாறாக அவர் இந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காரு, வாடா போடான்னு சொன்னதை அது காணொலியே தெரியுது. அதை அதான் அது தேவையில்லை. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா? அமைச்சர் அதுவும் அறநிலைத்துறை அமைச்சராக எவ்வளோ பழனிவேல் தியாகராஜன், இப்போ பழனிவேல் தியாகராஜனோட தந்தையார் பிடிஆர் பழனிவேல்ராஜன் கூட அவன் அறநிலைத்துறை அமைச்சராக சிறிது காலம் இருந்தார். அந்த மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நாகரிகமாக பேசாமல் ஒரு ஆம்பளையாக இருந்தால் வாடா அப்படிலாம் பேசியிருக்காரு. அது தேவையற்றது, அது ரொம்ப வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. இன்னொரு பக்கம் நம்ம களத்தை பார்க்கும் பொழுது கூட்டணிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஜோதிமணி அவர்களுடைய ட்வீட் ரொம்ப கவனம் பெற்ற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 2 வரியிலலாம் அவங்க விடலை, ஒரு 4 பத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. அதில் கடுமையான ஒரு சில வார்த்தைகள் இருந்தது. காங்கிரஸை குற்றம் சாட்டி இருந்தாங்க. அவங்க எந்த கட்சியிலும் நடக்காது, இந்த கட்சியில் நடக்குது, சுய லாபத்துக்காக இதை செய்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக கட்டி காப்பாற்று வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி சுய லாபத்துக்காக இன்னைக்கு வேற மாதிரி போகுது, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் முடிஞ்சிரும், இது எப்படி போகும்னு தெரியலன்னு ரொம்ப ஒரு அதிருப்தியில் பெரும் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது காங்கிரஸ்குள்ள? இதே ஜோதிமணி கடந்த முறை ஏதோ ஒரு தேர்தலில் கூட்டணி கட்சி தங்களை அவமானப்படுத்தி விட்டதாக இந்தம்மா கோபமாக பேசியிருக்காங்க.
காங்கிரஸ் கட்சியில் பல பேருக்கு இந்த ஆதங்கம், கோபம், வருத்தம், வேதனை எல்லாம் இருக்குது. கூட்டணி கட்சிகளிலிருந்து வருகிற ஹாரஸ்மெண்ட், கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள், ஒருத்தர் மதிக்காதது. ஏன் இப்போது கட்சியில் சில பேர் வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னா அவங்கள கட்சி விட்டு நீக்குங்க. உதாரணத்துக்கு திருச்சி வேலுசாமி, அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள், அவர் எதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் பேசுகிறது சரியில்லையா, மறுத்துடுங்க. அதுக்கு அவர் கட்சி விட்டு நீக்கினா அவர் பாரம்பரியமாக காங்கிரஸ்காரர். அந்த மாதிரி கட்சிக்காரங்களே அவமதிக்கிற மாதிரி நடந்து கொள்ளுகிற போக்கு இருப்பதாகத்தான் நான் கவனித்து பார்த்த வரையில். அதனால ஜோதிமணி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கட்சியில் இப்போது காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமிக்க கட்சி, பெருந்தலைவர் காமராஜ் இருந்த அந்த ஒரு மாபெரும் இயக்கம் இன்றைக்கு திமுகவினுடைய பி டீம் மாறி, பி டீம் இல்லை, ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லாமே சொல்லலாம். அது ஒரு பக்கம். அந்த கட்சியினுடைய தனித்தன்மையை முற்றிலுமாக இழந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு கவலை சொல்லும். அதனுடைய வெளிப்பாடு தான். மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கவனம் கொண்டு பார்க்கணும், ஆனால் நம்ம அதை பார்க்காம கூட்டல் கழித்தல் பிரச்சனைகளை வச்சு தான் இங்கே எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன குறிப்பிட நினைக்கிறாங்க? இதே மாதிரி இப்போ விஜயதரணி கூட ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அவங்க தேர்தலில் போட்டியிட்ட போது காங்கிரஸ் சார்பில் போட்டி, இப்போ பிஜேபி வந்துட்டாங்க, காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட போது என்னை தோற்கடிக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியிலே வேலை செய்கிறாங்கன்னு வெளிப்படையாக சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வேண்டும், ஒருத்தருக்கு இது இருக்கணும். இப்போ ஜோதிமணியினுடைய ஆதங்கம் என்பது இன்றைக்கி திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்திருக்காது. பல காலமாக இருந்த ஆதங்கம் ஒன்று திரண்டு இப்போ உணர்ச்சி வசமாக வெளிப்பட்டிருக்குது. காங்கிரஸில் பதவிகளை பெறுவது, அந்த கட்சி பதவிகளை பெறுவது, எம்எல்ஏக்களுக்கு போட்டியிடுவதற்கான டிக்கெட் வாங்குவது, எல்லாவற்றிலுமே ஒரு வரம்பு மீறிய செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு புகார் காங்கிரஸ் தலைவர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் பலவீனமாக நாளுக்கு நாள் பலவீனமாக வருகிறது. மேலிடம் அதை கட்டுக்கொள்ளுகிறதான்னு தெரியல. இப்போ மாநில தலைவர் செல்வப்பிறந்தகள்கிட்ட கேட்கும்போது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொல்கிறார். அதிர்ச்சியாக இருக்குது ஜோதிமணி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருக்காங்கும் போது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட தானே இருக்குது. அவர் தான் மாநில தலைவர், அவருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இல்லை அதுக்கான ஒரு முடிவு எடுப்பாங்களா, இல்லை இனிமேல் தலைமையிலிருந்து அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுவாங்களா, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதை தான் செய்யணும். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிறந்தகை என்ன பண்ணணும், ஜோதிமணியை கூப்பிட்டு என்ன உங்களுக்கு என்ன ஆதங்கம், இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, உண்மை இருந்தால் அது என்ன அப்படி அட்ரஸ் பண்ணணும், யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவர்களுக்கு விசாரிக்கணும். இது மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தால் கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான அந்த அம்மாவுக்கே ஒரு திருப்தி வரும். அடடா பரவாயில்ல, நம்ம கேட்டோம், கட்சி மேலிடம் இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்ட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்ற ஒரு தீர்வுக்கு வருதோ இல்லையோ கூட அது வேறு விஷயம். கவனிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இருக்கணும். அது மாறாக அதிர்ச்சியாக இருக்குது. ஏதோ தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி இருந்தது. நம்ம கட்சி விவகாரத்துக்கு போக விரும்பலை. கட்சி தலைமை அப்படி நடந்து கொண்டு அவர் எந்த கட்சி தலைவரும் எப்படி இது மாதிரி பேசினா எந்த கட்சி தொண்டர்களுக்கும் ஆதங்கமும் வருத்தமும் வேதனையும் ஏற்படும். அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழிவை நோக்கி போகுது தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு. அவங்க தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்காங்க, எம்பி சிட்டிங் எம்பியாக இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கும் பொழுதே அழிவை நோக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது? நிச்சயமாக இருக்கலாம். ஏதாவது அந்த கட்சிக்குள்ள விவகாரம் பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் நாளுக்கு நாள் அந்த கட்சி தனித்தன்மை இழந்து வருகிறதுன்றது உண்மை. மேலிடத்தில் முன்பெல்லாம் லோக்கல் ஒரு சின்ன தகவல் சொல்லிடணும். தமிழ்நாட்டு அளவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கும், அவங்க தனித்தன்மையோடு செயல்படணும்னு விரும்புவாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிற திமுகன்னு எடுத்துக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலிடத்தில் போய் சரி கட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு EVKS இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது கலைஞர் கருணாநிதி ஆட்சி மைனாரிட்டி அரசு தான், பெரும்பான்மை பலத்தோடு இல்லை. அப்போ இது காங்கிரஸினுடைய ஆதரவில் தான் கட்சி 5 வருஷம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது, திமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் சரி நான் எங்களோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அப்போது மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS சொல்லும்போது எங்கள் ஆதரவில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கலைஞர் மறுத்துட்ருக்காரு. மறுத்தது மட்டும் இல்லை, நேரடியாக மேலிடத்துக்கு போய் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறத கட்டுப்படுத்துங்க அப்படின்னு. கட்சி மேலிடம் கலைஞர் சொன்னதை கேட்டிருக்கு. ஆனால் இன்றைய நிலைமை தலைகீழ். கட்சி மேலிடத்தவர்களே கூடுதல் இடங்கள் வேண்டும், அமைச்சர் பங்களிக்க வேண்டும், பங்கு தர வேண்டும், இது ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. சொன்னது யார்? பிரவீன் சக்கரவர்த்தி. சொன்னது யார்?
கிரிஷ் சோடங்கர், இவங்க 2 பேரும் கட்சி மேலிடம் மட்டுமல்ல, மேலிட பார்வையாளர் தெரியக்கூடியவர்கள், ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள். இவங்க எல்லாமே உறுதியாக இருக்காங்க. ஆனால் மாநிலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு சார்பாக சிதம்பரம் பேசியிருக்காரு. பார்த்தா அவர் ஏதோ திமுகவுக்கு ஆதரவாளர் மாதிரி இருக்கு. போய் சரி கட்டுறாராம், முதலமைச்சரை பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது மாதிரி பேசி ஒன்றும் கண்டுக்காமல் இருங்க அப்படின்னு எங்கள் ஆளுங்க அப்படி பேசுவாங்க. நான் அடக்கி வச்சுக்கிறேன். காரணம் அவருடைய மகனும் கட்சியில் பொறுப்பு வேணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி கட்சியிலேயே முரண்பட்ட நிலைப்பாடு எடுக்க அந்த காலத்தில் காமராஜர் இருந்தபோது ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அத்தனை பேர் A to Z செயல்படுவாங்க. இப்போ அது மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதாவது மாநில காங்கிரஸ் கட்சியினரை கூட்டணி கட்சி குறிப்பாக திமுக அவமானப்படுத்துகிறதுன்னு சொன்ன கட்சி தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆகையினால அதனோட வெளிப்பாடு தான் இப்போ கட்சி மேலிடமே ஆட்சியில் பங்கு தர வேண்டும், கூடுதல் இடங்கள் தர வேண்டும்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரியான டிமாண்ட் வைக்கிறாங்க, இல்லை உள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறதெல்லாம் எல்லா கூட்டணி கட்சிகள்லையும் நடக்கும், அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வந்து இப்போ தொடர்ந்து உட்கட்சி பூசல் இருக்கிறத தாண்டி கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா காரணம், இப்போ திருச்சியில் வந்து வைகோ அவர்கள் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வந்து சமத்துவ நடைபயணம் நடத்துகிறாரு, போதையை வந்து ஒழிக்கணும், மது வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஒரு சமத்துவ நடைபயணத்தில் கூட்டணி கட்சிகளில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் காங்கிரஸை சேர்ந்த செல்வ பெருந்தகை மாநில தலைவர் வந்து நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட யாருமே அதில் இடம் பெறலை. காரணம் என்னன்னா, அவங்க அதற்கான ஒரு காரணமாக விடுதலை புலிகள் இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படம் இருந்துச்சு, அழைப்புதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு பேனர்ஸ்லேயோ போஸ்டர்ஸ்லேயோ எங்கேயுமே நம்ம பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கிய நிகழ்வில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடம் பெறலை. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியினுடைய தலைமையான திமுக மேலே அதிருப்தியை மறைமுகமாக இப்படி வெளிப்படுத்தக்கூடும் ஒன்று. ஏன்னா அந்த வைகோ நடைபயணத்தை தொடங்கி வைப்பவர் யார்? மு.க. ஸ்டாலின். அது ஒன்று. ரெண்டாவது, கட்சிக்குள்ளேயே ஒத்துப்போகிற மனநிலை இல்லை. இன்றைக்கி மட்டும் இல்லை, இப்போ நாளைக்கு விசிக்கு ஏதாவது மாநாடோ கூட்டமோ நடத்தினா அது காங்கிரஸ் கலந்து கொள்ளுமான்னு கூட எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஒன்று. மூன்றாவது, சக கூட்டணி கட்சிகளை அவர்கள் மதிப்பதில்லை. அது மதிமுக காங்கிரஸை மதிப்பதாக இருக்கட்டும், காங்கிரஸ் மதிமுகவை மதிப்பதாக இருக்கட்டும், திமுகவே எனக்கு தான் முக்கியம். நீங்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டால் எனக்கு தான் முக்கியத்துவம் தரணும். காங்கிரஸ் வந்துச்சுன்னா காங்கிரஸினுடைய பேரும் வரும் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதுவும் இருக்கலாம். இதெல்லாம் பார்வைகள், இப்படியெல்லாம் இருக்கிற பார்வைகள். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? கூட்டணி கட்சின்னா கூட்டணி கட்சி, போராட்டம்னா அவ்வளோ களத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு ஒன்று இருக்குது. நாலாவது ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்மை காலமாக காங்கிரஸ் தாவேகாவோடு செல்வதற்கான முயற்சி ஈடுபடுவதாக பரவலாக சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வ வாய்ப்புகள் இருக்குமா சார்? இனிமேலும் கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? தெரியாது. ஆனால் மாற்றம் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நேரம் இருக்குது. இன்னும், அதாவது நம்ம உறுதியாக இப்போ நாளைக்கே மாறிடுவாங்க சொல்ல முடியாது. ஆனால் மாறாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நாளுக்கு நாள் இப்போ ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். சென்ற முறை 25 இடங்கள் கொடுத்தாங்க இல்லையா காங்கிரஸுக்கு, 18 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். சரியா? இந்த முறை திமுக 170 இடங்களை போட்டியிடும். 170 இடங்களை போட்டியிட்டால் தான் ஒரு 140 இடமாவது பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அது லாஜிக்கு. 130 இடங்கள் கிடைச்சா கூட ஆட்சி அமைக்கலாம். இப்போ 170 இடங்கள்னால் மீதி 60 இடங்கள், 64 இடங்கள். 64 இடங்களை எவ்வளோ கட்சிகளை அகாமடேட் பண்ணணும்? விசிகே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, அப்புறம் ஜவஹர்லாலோட கட்சி, வேல்முருகனோட கட்சி, அப்புறம் கொங்கு இளைஞர், இந்த மாதிரி சில கட்சிகள், இவ்வளவு பேருக்கும் கொடுக்கணும். பாமக ராம்தாஸ் வருவார்னு பேசப்படுகிறது. தேமுதிகவும் ராஜ்யசபா மற்ற டிமாண்டை வச்சுட்டு அவங்களும் வருவார்கள் எல்லாம் பேசுகிறாங்க. எதுவுமே நமக்கு உறுதியாக தெரியாது. இவங்களெல்லாம் பிரித்து கொடுத்துட்டா, எல்லாருக்கும் 6, 8 அந்த மாதிரி கொடுத்துட்டா காங்கிரஸுக்கு எவ்வளோ தர முடியும்? 18க்கு மேலே தர முடியாது. 18 ஏன் அப்படின்னா, 18 நீங்கள் சென்ற முறை தேர்தலில் 21 சட்டப்பேரவை தேர்தலில் 18 இடங்கள் நீங்கள் ஜெயிச்சதுனால இந்த முறை 18 இடங்கள் தரும். ஆனால் காங்கிரஸ் எதிர்பார்க்குறது 30 இடம் கேட்குது. 30 ப்ளஸ். அப்படி இருந்தால் தான் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு. இந்த டசலில் சரி திமுகலேருந்து நமக்கு இடம் கிடைக்காது. இன்னும் 2, 3 கட்சி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன்.
விசிகேவை சரி கட்டிட்டு பாமக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் ஷேர் போயிடும், பங்கு பிரித்து கொடுக்குற இடங்கள் பறிபோகும். திமுக குறைச்சிக்காது தன்னை. விசிகாவை இது பண்ணி பாமகவை கொண்டு வருவாங்களா சார்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் ஏதாவது பிளான் வச்சுருப்பார், ஏதோ ஒன்று நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அன்புமணியை பாஜக போயிட்டோன்னா பாமக ரெண்டாக பிரிஞ்சு இந்த பக்கம் ஒரு வரக்கூடும். நம்ம அந்த வரலன்னா கூட தேமுதிக வரும். பல எப்படி இடங்கள் பறிபோகும், காங்கிரஸுக்கும் இடங்கள் பறிபோகும். அப்போ 18 இடங்கள். இப்படி இருக்கும்போது தாவேகா வந்து என்ன சொன்னாங்க, எங்கள் தலைமையில் கூட்டணி யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். விஜய் சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்கு சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு தர்றேன்னா இவங்களோட 18 இடங்களில் போட்டிட்டு கணிசம் 18 இடங்களும் ஜெயிச்சா கூட ஆட்சியில் பங்கு கிடைக்காது. ஆனால் அவங்க 30 இடங்கள் கூட தரக்கூடும், நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க. நாளைக்கு ஒருவேளை தாவேகா ஆட்சி அமைத்தால் ஆட்சியிலும் பங்கு கிடைக்கும்ல. அனுபவம் வாய்ந்த கட்சிங்கிறதுனால அவங்க தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு மரியாதையும் இடமும் வாய்ப்புகளும் தாவேகா கிட்ட கிடைக்கும். இதுதான் கடந்த ஒரு 10 நாளாக அடைபட்டு கேசி வேணுகோபால் வந்து விஜயோட பேசியதாக சில ஊடகங்கள் தகவல், இது உறுதி செயல். அவரும் இல்லைன்னு சொல்லலை, இவரும் இல்லைன்னு சொல்லலை, விஜயும் இல்லைன்னு சொல்லலை, கேசி வேணுகோபாலும் இல்லைன்னு சொல்லலை. பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்ததாக தெரியும். அப்புறம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் ஒரே மேடைகளில் இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது, விஜய் பேசுகிற கூட்டங்களில் பாஜக கொள்கை எதிரி சொல்லிட்டார், திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிட்டார். ஒரு முறை அண்ணா திமுக கூட ஒரு முறை விமர்சித்துக்கார். ஆனால் அவர் விமர்சிக்காத ஒரே கட்சி என்ன? காங்கிரஸ். அப்போ என்ன கணக்கு? அவருக்கு வந்து மற்ற கட்சிகளோடு இருக்குது, காங்கிரஸோடு போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாருக்கு? விஜய்க்கு. ஸோ விஜய்க்கும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருப்பார். காங்கிரஸுக்கும் அங்கே போனால் ஒரு மரியாதை, இடம், ஆட்சியில் பங்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? அப்போ திமுகவுடைய தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி, அது என்ன ஆகும்? சிதம்பரம் சொல்லுவார், அவர் எங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கார், மோஸ்ட்லி டெல்லியில் இருக்கிறார். அவருக்கு தேசிய அரசியல் தான், தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக பேசுறது. அவங்க மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்ட்ராங்கை உடைக்காத சார். இப்போ திமுகவும் காங்கிரஸும் இருக்க கூட்டணிங்கிறது அவங்களுக்கு டெல்லியில் யூஸ் ஆகுது இல்லை, இப்போ அது வந்து உடைபடும்னு நினைக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கே சான்சஸ் குறைவுன்றேன். ஏன்னா ராகுல் காந்தியிடம் இந்த போன்ற முரண்பாடுகள் கொண்டு செல்லப்பட்டன. எனக்கு தெரிந்து திமுகவை சேர்ந்த சில பிரமுகர்கள் டெல்லியில் ராகுல் காந்தி கிட்டே சொல்கிறேன், என்னம்மா உங்கள் ஆளுங்க வந்து கூடுதல் இடம் கேட்குறாங்க, கிரீஷ் சோடங்கர் எப்படி பேசுகிறார், பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்கோட்டு நெருங்கி போகிற மாதிரி பேச்சு அடிபடுது, ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க அப்படிலாம் ராகுல் காந்தி கிட்ட திமுக பிரமுகர்களே சொன்னதாக தகவல். அதுக்கு ராகுல் காந்தி எந்த ரியாக்ஷனும் இல்லை, பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. இதுதான் சைலன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. அவ்வளவுதான். அப்போ அவரோட ஆசீர்வாதம், அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் இதெல்லாம் நடக்குது. இனிமே இப்போ திமுகவை பகைத்து கொண்டு தேசிய அளவில் காங்கிரஸுக்கு இழப்பு ஒன்றும் கிடையாது. அது திமுக காங்கிரஸ் உறவு முறிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அது பீகாரில் பாதிக்குமா, தெலுங்கானாவில் பாதிக்குமா, கர்நாடகாவில் பாதிக்குமா, சத்தீஸ்கரில் பாதிக்குமா, ஹரியானாவில் பாதிக்குமா, எங்கேயும் நடக்க போதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். ஆகையினால திமுக தமிழ்நாட்டில் தான் சீட்டு கொடுக்கறது குறையும், இதெல்லாம் இருக்கும். அது தாவேகா மூலமாக இருந்தால், ஒருவேளை தாவேகா நாளைக்கு ஆட்சி அமைக்க சூழல் வந்துன்னா அதிக இடங்களை வெற்றி பெற்றால் 30 சீட்டு கொடுக்குறாங்க, கொஞ்சம் அதிகமாக இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாம் கணக்கு, பேசிக் அனுமானம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி, பெட்டர் திமுகவோட பெட்டர் தாவேகா என்கிற மனநிலைக்கு காங்கிரஸ் வந்திருப்பதாக நாம் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். தமிழக களத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி சுவாரஸ்யமாக பேசணும். களம் வரப்போது, இன்னும் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது, அது குறித்து இன்னும் தொடர்ந்து பேசலாம். உங்கள் நேரத்துக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். பை தி பீப்பிள் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.